ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர்வேலன் சமையல். இன்றைக்கி நாம் சுவையான சூப்பரான பூரிக்கு சூப்பரான சைடிஷான பூரிக்கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். இந்த சிம்பிளான பூரிக்கிழங்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 5 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2, 3 உருளைக்கிழங்கு மசிச்சுக்கோங்க வேக வச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கப்பூ, அது கூட நம்ம தட்டி வச்சு இல்லையா சோம்பு பூண்டு பல்ல சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. அது கூட காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்குவோங்க. ஸோ இப்போது நாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூரிக்கிழங்குக்கு ரொம்ப முக்கியமே வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நீங்கள் நிறைய ஒரு 3 வெங்காயம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகள் போட்டு வதக்கி விடுங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சு மசிச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போது நல்லா உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் நாம் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் பூரிக்கிழங்கு நல்லா திக்கான பதத்துக்கு நம்ம கிடைக்கும். கண்டிப்பாக கடலை மாவு ஊற்றலாம், இல்லைனா நீங்கள் கோதுமை மாவு இருந்தால் கூட 2 ஸ்பூன் போட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த கடலை மாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ கடலை மாவை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க, இல்லைனா கடலை மாவு உருண்டையாக ஆகிடும். ஸோ இப்போது நல்லா கிண்டி விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப கிண்டி விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடலை மாவு சேர்த்த பிறகு. ஸோ இது போல் நல்லா கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிற இந்த மாதிரி உங்களுக்கு கிழங்கே போதுனாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. திறந்த வாக்கிலே கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்காத நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜே நமக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூரிக்கு சூப்பரான சுவையான பூரிக்கிழங்கு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான இந்த பூரிக்கிழங்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அம்மா செஞ்ச பூரிக்கிழங்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.